அசைலம் கோரிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கு அப்படின்ற காரணத்தினால பொய்யான முறையில் போலியான அசைலம் கோருபவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அண்மையில ஹோம் ஆஃபீஸ் வழங்கியிருந்தது. இதற்கு மேலதிகமாக எப்படியான முறையில் அசைலம் கேட்கிறாங்க, அதுல மிக முக்கியமான ஒரு திருத்தம் சட்டமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நாடு கடத்தப்படுவதற்கு ஏற்றாற்போல இந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலைகள் இல்லாதவர்களுக்கு யூகேல வேலை இல்லாதவர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த கொடுப்பனவுகள் சம்பந்தமான முக்கியமான ஒரு அறிவித்தலை ஜாப் சென்டர்ஸ் வெளியிடுகிறது. இது பிரித்தானிய வாழ் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கும். யூகேனுடைய பிரபலமான சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருந்து உணவுப் பொருள் ஒன்று மீள் அழைக்கப்பட்டிருக்கு. உணவுப் பொருள் நஞ்சாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது குறித்து பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்லது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலதிகமாக முக்கியமான பல தகவல்கள், செய்திகள், பிரித்தானியாவின் அரபு நாடுகளுடனான ஒப்பந்தம் தொடர்பான செய்திகளும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க, அதற்கு மிக்க நன்றி. முதல் தடவையா வீடியோ பார்க்குறீங்க இல்லை இதுவரையில சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்றதையும் வழமை போல சொல்லிக் கொள்கிறேன். ஜீசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய வீகன் ஜாக் ஃப்ரூட் பீட்சா என்கிற ஒரு பீட்சா மீள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. பல சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இது விநியோகிக்கப்பட்டிருந்தாலும் கூட இதுல கலக்கப்பட்ட ஒரு விதமான பால் குறித்த எந்த ஒரு தகவலுமே லேபிள்ல பிரிண்ட் ஆகல அப்படின்ற காரணத்தினால இந்த பீட்சா வகை முற்றுமுழுதாக திருப்பி பெறப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. 2026 ஆண்டு வரையில காலாவதி திகதி இருக்கிற இந்த பீட்சாவால இந்த ஒவ்வாமையுடைய அல்லது குறிப்பிட்ட பாலினுடைய ஒவ்வாமை இருக்கிறவங்க அந்த பீட்சாவை உட்கொள்ளும் போது அவர்களுக்கு மிக பாரிய அளவிலான ஆபத்துகள் ஏற்படலாம் அப்படின்ற காரணத்தினால இந்த வகை பீட்சாக்கள் மீள பெறப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலை இந்த நிறுவனம் வழங்கி இருக்கிறது. யூகேனுடைய பிரபலமான மிக முன்னணியான அனைத்து சூப்பர் மார்க்கெட்களையும் இந்த பீட்சா பிரபலமாக விற்கப்படுகிறது. அப்படியான ஒரு பீட்சாவை மீளப்பெறுகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் இந்த சூப்பர் மார்க்கெட்களும் வெளியிடுகிறது. யூகேனுடைய அரசாங்கம் பல்வேறு விதமான புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வராங்க. புதிய சட்டங்கள் அப்படின்றத விட புதிய முறைகள் மூலமாக பெருமளவிலான பணத்தை லாபம் ஈட்ட முடியுமான புதிய திட்டங்கள் இப்போது அறிமுகப்படுத்தப்படுகிறது. பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அறிவித்திருக்கிற இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா 2030 ஆண்டிற்குள் 10% அரச ஊழியர்கள் குறைக்கப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்புக்கு அமைய 50,000 பேர் வரையில அரச உத்தியோகத்தர்கள் வேலை இழக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பிரித்தானியாவினுடைய மிக முன்னணியான ஊடகங்கள் வெளியிட தொடங்கி இருக்கிறது. யூகேல இது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறது. 2030 ஆண்டு 2028 ஆண்டு வரையில லேபர் அரசாங்கம் ஆட்சி வகிக்கும். அப்படியான காலப்பகுதியில அரச ஊழியர்கள் அவர்களுடைய தொழில்களை இழப்பாங்களாக இருந்தால் மிக பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை அது பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது. இதே நேரம் ஏஐ பல தொழில்களில் கொண்டு வரப்பட போகிறது. ஒரு வேலைக்கு கிட்டத்தட்ட 4-5 பேர் இப்போது இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ஏஐ மூலமாக இந்த சேவைகளை வழங்கி மனித வளங்களை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு யோசனையையும் பிரித்தானிய பிரதமர் முன்வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் ஆட்கள் குறைக்கப்பட்டு என்ட்ரி லெவல் வேலைகளுக்கு ஏஐயை பயன்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகள் இப்போது இடம்பெற்று வருகிறது. யூகேனுடைய எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்டராக இருக்கிற அலிசன் மெக்கவன் ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிடுறாங்க. யூகேயை பொறுத்தவரையில பிரித்தானியர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாத போது, அவங்களுக்கு தேவையான தகுந்த வேலைகள் கிடைக்காத போது இவர்களுக்கான ஒரு பெனிஃபிட் வழங்கப்படுகிறது. ஜாப் சீக்கர்ஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கான அலவன்ஸ் வழங்கப்படுகிறது. ஜாப் சென்டர் மூலமாக அவங்களுக்கான தகுந்த ஒரு வேலை தேடி தரும் வரையில இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும் அப்படின்ற முறைமை யூகேல இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்தின்படி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில போய் சேர்ந்துக்கோங்க அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் பண்ற நிலைமை இப்போ ஜாப் சென்டர்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. இந்த முறைமை இனிவரும் காலங்களில் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் ஒரு வேலையில இருக்கு அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கான உதவித்தொகை கொடுப்பனவு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நல்ல அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருவர் இன்ஜினியரிங் படிச்சிருப்பார், அவருடைய வேலை தேடிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு இன்னொரு தொழில வேலை இருந்தால் அந்த வேலைக்கு நீங்க கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்ற பலவந்தப்படுத்தப்பட்ட ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படும். ஆனா இனிமேல் வரும் காலங்களில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படாது. உங்களுக்கு எந்த துறையில போகணுமோ அந்த துறைக்காக நீங்க காத்திருக்கலாம். இதற்காக 1 பில்லியன் பவுண்ட்கள் வரையில் செலவு செய்து உங்களுக்கான ஒரு கேரியர் டெவலப்மெண்ட்டை வழங்குவதற்கும் அரசாங்கம் தயாராகிறது அப்படின்ற ஒரு தகவல் வழங்கப்படுகிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸ் வெளியில இருந்து வந்தவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. யூகேல இருக்கிறவங்களுக்கு ILRO அல்லது சிட்டிசன்ஷிப்போ இருக்குமாக இருந்தா
அவங்களுக்கான பாத்தை இன்னும் ஈஸியாக்குவதற்காக அரசாங்கம் முனைப்போடு செயற்படுகிறது அப்படின்றத அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டவர்களை கட்டுப்படுத்தி யூகே உள்ள இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துறதுக்காக இப்படியான திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. இருந்தாலும் இவர்களுக்கான வேலை கிடைக்கும் வரையில அந்த கிடைத்த வேலைகளை செய்ய போறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இதுல மிக முக்கியமானதாக இருக்கு. யூகேனுடைய ஹோம் ஆஃபீஸ் அண்மையில வழங்கியிருந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த அசைலம் கோரிக்கையாளர்களுடைய மிக முக்கியமாக அதிகப்படியான அசைலம் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவது அவர்களுடைய நாட்டில் ஓரின சேர்க்கைக்கு அல்லது ஓரின திருமணத்திற்கு எதிர்ப்பு இருக்கு, இதன் காரணமாக உயிர் ஆபத்து இருக்கு என்ற வகையில் பலரும் யூகேல அசைலம் கோருகிறாங்க. இதுல மிக முக்கியமாக இஸ்லாமிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த காரணத்திற்காக அதிகப்படியாக அசைலம் கோருவதாக சொல்லப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, யூகேல இருக்கிறவங்க ஒரு கட்டத்துல அவங்களுக்கான விசாக்கள் இல்லாத போது அசைலம் கோரிக்கைக்காக போகிறாங்க. அப்படி போகும்போது அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க நிறைய போஸ்ட் பண்ணிருக்காங்க, வீடியோ பண்ணிருக்காங்க, இவங்க பேசியிருக்காங்க அப்படின்ற காரணங்களை காட்டி சமூக வலைத்தளங்களை பிரதான காரணமாக காட்டப்பட்டு இவங்களுடைய அசைலம் கோரப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலை ஹோம் ஆஃபீஸ் வழங்குகிறது. இதன் அடிப்படையில் யூகேல இப்போ அசைலம் கேட்கிறவங்கள பலரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, குறிப்பாக சில நாடுகளை சேர்ந்தவங்க இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அந்த அக்கவுண்ட் மூலமாக அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேட்கிற மாதிரியும் அந்த அக்கவுண்ட் மூலமாக ஒரு சண்டை சச்சரவுல ஈடுபடுற மாதிரியும் இதன் காரணமாக எங்களுக்கு உயிராபத்து இருக்கு அப்படின்ற அடிப்படையில் இவர்களுக்கான அசைலம் கோரப்படுவதாகவும் ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. இந்த தகவலுக்கு அமைய பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆஃபீஸ் மற்றும் நீதிமன்றங்கள் இணைந்து ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்படியான சந்தர்ப்பங்கள்ல அசைலம் கோரிக்கையை நிராகரிக்க முடியும் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த தீர்மானம் அப்படின்னும் போது இவர்களுடைய நாடுகளுக்கு போகும்போது இவங்களுடைய அக்கவுண்டை கம்ப்ளீட்டா டிலீட் பண்ணி அதை யாருமே மானிட்டர் பண்ணல அப்படின்ற உத்தரவாதத்தோட இவர்களை நாடு கடத்த முடியும் அப்படின்ற ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. இதன் அடிப்படையில் யூகேனுடைய அரசாங்கம் ஹோம் ஆஃபீஸ் சொல்ற மிக பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சமூக வலைத்தளத்தில் எழுதும் போதோ அல்லது அரசாங்கத்தை கேள்வி கேட்கும் போதோ அது எந்த ஒரு கவர்மெண்டாலையும் மானிட்டர் பண்ணப்படுவதில்லை. இதனால இவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, இதனால இவர்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதனால இப்படியான காரணங்கள் சொல்லுபவர்களுடைய பின்னணி குறித்து ஆராயப்படும். அந்த பின்னணி யூகேக்கு வந்ததுக்கு பிறகுதான் இவங்க அக்கவுண்ட் திறந்திருந்தாங்க, அதுக்கு பிறகு ஒரு போலியான அசைலம் தான் கிளைம் பண்றாங்க அப்படின்றது தெரிய வரும்போது இவர்களுடைய அக்கவுண்டை முற்றுமுழுதாக நீக்கி அவர்களை நாடு கடத்துவதற்கான ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது என்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. இது எந்த அளவு தூரத்துக்கு சாத்தியமானது அப்படின்றது தெரியாது. ஆனா அசைலம் கோருபவர்கள்ல பலரும் இப்படியான ஒரு விஷயத்தை சொல்றதுனால இது தோண்டப்பட்டு ஆராயப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு இப்படியான ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது. GCC என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளோட பிரித்தானியா மிக முக்கியமான ஒரு பொருளாதார ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட இருக்கிறது. இதன் காரணமாக 1.6 பில்லியன் பவுண்ட்கள் வரையிலான வியாபார திட்டம் கைச்சாத்திடப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது. யூகேல இது குறித்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. பிரித்தானியாவினுடைய ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் இதற்கு எதிராக அவர்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்காங்க. இறைச்சி பொருட்கள், பால், முட்டை போன்ற பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டால் அது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் மனித உரிமைகள் ரீதியாக யூகே அரபு நாடுகளோட ஒரு ஒப்பந்தம் போடும் போது மனித உரிமைகள் சார்பாக அரபு நாடுகள் சரியான விடயங்களை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு டீல் போடப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. இதுல மிக முக்கியமாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கான சம உரிமை, மனித உரிமைகளை அரபு நாடுகள் வழங்குகிறதா என்பதை கண்காணிக்கும் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு இது இந்த டீலில் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரு யோசனை முன்வைக்கப்படுகிறது. கடந்த 100 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு மாபெரும் தண்ணீர் வறட்சி நிலைமை யூகேல உருவாகிறது என்கிற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இந்த தகவலுக்கு அமைய சில வருடங்களில் பிரித்தானியாவில் குடிநீருக்கான தட்டுப்பாடு ஏற்படலாம் என்கிற ஒரு எதிர்வு கூறலும் முன்வைக்கப்படுகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.